ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் பாலையா நடித்து ரிலீஸ் ஆகிருக்கிற அக்காண்டா 2 தாண்டவம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை எடுத்த டைரக்டர் ஏற்கனவே அக்காண்டா 1 எடுத்த பொயப்பட்டி ஸ்ரீனு அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடித்தவங்க பாலையா, சம்யுக்தா மேனன், ஆதி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது படத்தோட ஆரம்பத்திலேயே பாலையாவை வந்து கைது பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஏன் கைது பண்ணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏற்கனவே அக்காண்டா 1லேருந்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அக்காண்டா 1ல் வந்து இவர் நிறைய பேர்த்த கொலை பண்ணிட்டார் 100க்கு மேலே. அதனால் வந்து இவரை வந்து கைது பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு டீம் வந்து சொல்லுது. அதில் ஒரு ஆஃபீஸர் வந்து அவரை வந்து கைது பண்ண முடியாது, அவர் வந்து ஒரு தெய்வம் மாதிரி, அவரை கைது பண்ணால் நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம், அதனால் அவரை கைது பண்ணுற பொறுப்புலாம் எனக்கு வேண்டாம், கொடுக்காதீங்க, அவரை கைது பண்ணுற மாதிரி இருந்தால் என் வேலையை விட்டே நான் ராஜினாமா பண்ணி போயிடுறேன் அப்படிங்கிற இதில் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பாலையா சாருக்கு உண்டான ஒரு தனித்துவமான ஒரு என்ட்ரி வந்து உங்களுக்கே தெரியும். அது வந்து மாசான ஒரு ஃபைட்டில் வந்து ஒரு என்ட்ரி வந்து ஆரம்பிக்குது. அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டை பற்றியுமே ஒவ்வொன்றும் சொல்கிறாரு. அது வந்து நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட நெகட்டிவ் பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, இது பாசிட்டிவா யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரமான பாலையா ஃபேன்களுக்கு மட்டும்தான் இந்த படம் பாசிட்டிவாக இருக்கும். நார்மல் ஆடியன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இது நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, படத்தோட கதைக்கு போலாம் வாங்க. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வில்லன், அவன் என்ன பண்றான் அப்படின்னா, நான் வந்து இந்த நாட்டு மக்களை வந்து கதற விடுறேன் அப்படின்ட்டு ஒரு வைரஸை வந்து கங்கை நதியில வந்து கலந்து கும்பமேளா நடக்க போற இடத்துல வந்து கலந்து விட்டுறாங்க. அதுல வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் புனித நீர் ஆட போக, அந்த வைரஸ் வந்து எல்லாத்தையுமே பாதிச்சு ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து நோய் கிருமி தொற்றால அவதிப்படுறாங்க. 6 மணி நேரம் தான் அத்தனை பேரும் உயிரோட இருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு ஆன்டி வைரஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வராங்க. அந்த ஆன்டி வைரஸை கண்டுபிடிக்கிறத வந்து சமிக்தா மேனன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுல வந்து பாலையா பொண்ணுமே அதுல வந்து அந்த பயோ லேப்ல வந்து இருக்கிறாங்க. அந்த ஆன்டி வைரஸை வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு போறது வந்து பாலையா பொண்ணு தான். அதை எடுத்துட்டு போய் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியை வந்து தடுக்கிறாங்க ஒரு வில்லன் குரூப். அந்த வில்லன் குரூப்ல இருந்து அகோரியான பாலையா வந்து எப்படி வந்து அந்த பொண்ணை வந்து அந்த வில்லன் குரூப் கிட்ட இருந்து காப்பாத்தி அந்த ஆன்டி வைரஸ் வந்து எப்படி வந்து கடைசியா அவங்க கிட்ட கொண்டு போய் எல்லாத்துக்கும் ஒரு வேக்சினேஷன் தயார் பண்ணி போட்டாங்க அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமே. இந்த படத்துல நிறைய விஷயங்கள் வந்து பேசுறாங்க. ஆன்டி பயோ வார் மிஷின் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரொபோட்டிக் வந்து தயார் பண்றாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சைனாக்காரன் வந்து உள்ள வரான். நம்ம ஆளுங்க எப்பயுமே வந்து பாகிஸ்தானை தான் வம்பிழுப்போம். இந்த படத்துல வந்து சைனா வம்பிழுத்து வச்சிருக்கிறாங்க. சும்மா இருந்தவனை வந்து சொரிஞ்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை நான் கடைசியா சொல்றேன். அப்புறமேட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து பாலையாவுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் ஃபைட் ஒன்று வருது. அதாவது பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து ஒன்று வருது. அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு அந்த ஹெலிகாப்டர் வந்து வில்லன் குரூப் வந்து ராக்கெட் லான்ச்சர் வச்சு தகர்க்கிறாங்க. அந்த ஹெலிகாப்டரோட ரெக்கை வந்து அப்படியே சுத்திக்கிட்டு வந்து உழுவுது. அதை வந்து பாலையா வந்து சூலாயத்திலே பிடிச்சி நிறுத்திடுறாரு அந்த ஹெலிகாப்டர் ரெக்கையை. அதை டக்குன்னு சுத்தி விடுறாரு. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், அப்படியே வந்து பறந்து போயிடுவாரோ அப்படின்ட்டு. நல்ல வேளை அந்த மாதிரி ஒரு சீன் வந்து வைக்கல. அந்த மாதிரி இருக்குன்னு தான் எல்லா ஆடியன்ஸுமே எதிர்பார்த்தேன். நல்ல வேளை அந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு தடவையுமே காத்தா வராரு, புயலா வராரு, பஞ்சபூதங்களாகவும் இருக்கிறாரு. இந்த மார்வல் படத்துல வர மாதிரி, இந்த அவெஞ்சர்ஸ் படத்துல வர மாதிரி ஒரு 10 15 ஹீரோ வந்து காட்டுவாங்க, சூப்பர் ஹீரோ. எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனி பவர் இருக்கும். இவருக்கு மட்டும்தான், பாலையாவுக்கு மட்டும்தான் எல்லா ஹீரோவுக்கும் இருக்கிற பவரை வந்து சேர்த்து ஒரே பவரா வச்சிருக்காரு. என்னெல்லாமோ மாறணுமோ அத்தனையுமே மாறுறாரு. எதிரிங்களை வந்து ஒரே இதுல வந்து ஒரே சூலாயத்தால துவம்சம் பண்ணி அந்த இடத்தையே அதகலம் பண்றாருன்னு தான் சொல்லணும். அதனால ஃபைட் வந்து ஒரு ஓவர்லோடே ஆகிப்போச்சுன்னு தான் சொல்லணும். எப்படா முடியும் இந்த ஃபைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு ஒரு சீனை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து பாலையா ஃபேன்களுக்கு ரொம்பவே பிடிச்சி இந்த பயங்கரமா வந்து ஆர்ப்பாட்டமா இந்த தேட்டர்ல வந்து கத்தி விசிலடிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, இது வந்து நார்மல் ஆடியன்ஸ்னால நம்மளால வந்து பார்க்க முடியலன்னு தான் சொல்லணும். சரி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அம்மா வந்து தம்பி பாலையா கிட்ட எப்படியாவது அண்ணனை வந்து கூட்டு வந்துரு, அண்ணனை கூட்டு வந்தாதான் என் கட்டை வந்து எரியும், அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க அம்மாவும் சாக போற தருணம் ஆகிப்போச்சு. அந்த பொண்ணு வந்து மருந்து தூக்கிட்டு போகக்கூடிய டைம் ஆகிப்போச்சு. இந்த டைம்ல வந்து அவங்க அம்மா சாக, இவரு வந்து சிவனாவே மாறி அவங்க அம்மாவை போய் பார்த்து அவங்க அம்மாவோட ஆத்மாவை சாந்தி அடைய வச்சு திருப்பி வராரு. அதுக்கப்புறம் இதோட படத்தை முடிச்சிருவாங்கடான்னு அப்பாடான்னு பெருமூச்சு விட்டா, இவங்க வந்து பாலையா வந்து என்ன சொல்றாரு, இது வந்து எனக்கு வந்து முடியல, இன்னும் இதுக்கு மேலதான் எனக்கு இன்னொரு மிகப்பெரிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க போறாருன்னா, சைனா பார்டருக்கு வந்து கிளம்பி போறாரு. அங்க வந்து நான் வந்து வாருக்கு போறேன் அப்படின்ட்டு அங்க வந்து ஒரு 500 1000 பேர், அதாவது கமாண்டோ, துப்பாக்கி, பீரங்கி எல்லா ஒரு ஆயுதத்தோடய ரெடியா இருக்கிறாங்க. இவர் ஒத்தையால வேல் கம்பை வச்சுக்கிட்டு போய் ஒரு பீரங்கி எடுத்துட்டு போய்
அந்த இடத்தையே வந்து ஒவ்வொரு போர் வீரனுமே அந்த சூலாயத்தால் குத்தி கிழிச்சு பீரங்கியாலையும் இவரை ஒன்றும் பண்ண முடியல, ராக்கெட் லாஞ்சராலையும் இவரை ஒன்றும் பண்ண முடியல. ஏகப்பட்ட பொருட்செலவில் வந்து அந்த கடைசியாக வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து முடிக்கிறாங்க. அப்புறமேட்டு வந்து இவர் வந்து எல்லாத்தையுமே அடித்து முடிச்சு ஒரு கூலாக ஒரு டைலாக் பேசிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு இடத்துக்கு நடந்து போகிறாரு. அதோட படம் முடியுது. அப்பாடா இந்த படத்தை வந்து விட்டாங்கடா அப்படின்னு வந்து நினைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுன்னு தான் சொல்கிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமனோட மியூசிக் வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாக வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சிஜே மேட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அப்பட்டமாக ஒவ்வொரு சீனுமே தெரியுது. ஒவ்வொரு டைலாக்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் படம் வந்து ஓவர் ஹைப்பாக பண்ணி முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் படமாக பண்ணி இதை வந்து ஒரு சங்கி படமாக மாற்றி இதை வந்து என்னென்னமோ பண்ணி வச்சுட்டாங்க. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து பாலையா ஃபேனாக இருந்தால் ரொம்ப பிடிக்குன்னு தான் சொல்லணும். நார்மல் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் மனசை தேர்த்தி வச்சுக்கிட்டு தான் இந்த படத்துக்கு போகணும். இந்த படம் வந்து ஒரு ஓகே ரகமான படம் தான். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.